முன்னேறி செல்லுதல். சோஃபியாவுக்கு ஓவியம் வரைவது என்றால் மிகவும் பிடிக்கும். அவள் ஒரு சிறந்த கலைஞராக வேண்டும் என்று கனவு கண்டாள். ஆனால் ஒரு நாள் அவள் ஒரு போட்டியில் கலந்து கொண்டு மோசமாக தோல்வியடைந்தாள். அவளுடைய தோழிகள் பரிசுகளை வென்றனர். ஆனால் அவளுக்கு ஒரு சிறு அங்கீகாரம் கூட கிடைக்கவில்லை. அவள் சங்கடமாக உணர்ந்தாள். ஒருவேளை எனக்கு திறமை இல்லையோ என்று எண்ணினாள். பல வாரங்களாக சோஃபியா ஓவியம் வரைவதை தவிர்த்தாள். ஆனால் ஒரு ஞாயிறு ஆராதனையின் போது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி சென்ற வசனத்தை கேட்டாள். அந்த வார்த்தைகள் அவள் இதயத்தை தொட்டன. கடந்த கால தோல்வியை பிடித்து கொண்டு முன்னேறாமல் இருப்பதை அவள் உணர்ந்தாள். அன்று மாலையே சோஃபியா மீண்டும் தனது பெயிண்டிங் பிரஷுகளை எடுத்தாள். அன்றைய தவறுகள் என்னை நிறுத்தாது, நான் தொடர்ந்து கற்றுக்கொள்வேன், வளருவேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். சில மாதங்களுக்கு பிறகு அவள் மற்றொரு கலை போட்டியில் சேர்ந்தாள். தன்னை நிரூபிக்க அல்ல, முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காகவே இம்முறை அவள் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் ஓவியம் வரைந்தாள். அவளுக்கு முதல் பரிசு கிடைக்கவில்லை. ஆனால் பலரிடமிருந்து பாராட்டுகளும் ஊக்கமும் கிடைத்தன. சோஃபியா புன்னகைத்தாள். உண்மையான வெற்றி பரிசில் இல்லை, மாறாக கடந்த காலத்தை மறந்து நம்பிக்கையுடன் முன்னேறுவதில்தான் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். அன்று முதல் அவள் எப்போதும் நினைவில் வைத்திருந்தாள், நேற்றைய நாளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். தேவன் உங்களுக்காக திட்டமிட்டிருப்பதை நோக்கி முன்னேறி செல்லுங்கள். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பிலிப்பியர் 3:13.